நம்ம இப்ப கடையில வாங்கும்ல கோழி அதுக்கு காய்ச்சல் இதெல்லாம் நோய் வருதுன்னு சொல்றாங்களே அதுக்கு என்னெல்லாம் செய்யலாம்? எம்மா அந்த காலத்துல நாங்க கோழி வளர்ப்போம். கோழி வளர்த்தா 10 முட்டை 16 முட்டைன்னு ஓடும். போட்டு குஞ்சுக நல்லா பொரிக்கும். அதுக்கு கமம்புளி இறை கேப்ப இறை அந்த இறை அப்படி இப்படின்னு அள்ளி போடுவாங்க. தவிடு விடுன்னு போடுவாங்க. குண்டு குண்டா வந்துடும். வந்த உடனே நாங்க எங்கேயும் போக மாட்டோம். எங்களுக்கு ஒரு காய்ச்சல் வந்தாலும் ஒரு மண்டடி தரடி வந்தாலும் எங்க அம்மா ஒரு கோழியை பிடிச்சி அடிச்சு எங்களுக்கு நல்ல சாறு வச்சு நல்ல குழம்பு வச்சு அந்த காலத்துல களி கேப்ப மாவு இருக்குல்ல அதை அரைச்சிட்டு வந்து வச்சிருப்போம் வீட்டுல. அந்த மாவுல களி கிண்டி சோறெல்லாம் நாங்க பார்த்தது இல்ல வாப்பா. அதுக்கு பிறகு நாங்க அதை என்ன செய்வோம், அந்த கோழிக்கறியை அந்த அந்த களியில ஊத்தி தொட்டு சாப்பிடுவோம். நல்லா இருக்கும். ஒரு நோயெல்லாம் எங்களுக்கு வந்ததே இல்லை. இப்பதான் நீங்க அது வருது இது வருது, அந்த கறி தின்னா மோசம், அந்த கறி தின்னா இப்படி வருது அப்படி சொல்லுதாங்க தாயே. நாங்களாம் நல்லா வாழ்ந்தோம் தாயே. சரி நன்றி அத்தை. சரி தாயே.